வணக்கம். மணிவிடன் சேனல் நண்பர்களுக்கு இன்று நாம் காண இருப்பது இன்றைய மார்க்கெட் நிலவரம். நிப்டியானது 172 பாயிண்ட் குறைந்து 222,475 முடிவடைந்துள்ளது. சென்செக்ஸ் ஆனது 732 புள்ளிகள் குறைந்து 73,878 நிலை பெற்றுள்ளது. இன்று நிப்டியில் உயர்ந்த டாப் கெய்னர்ஸ் பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிறது கோல் இண்டியா. இது கோல் இண்டியாவானது 20 ரூபாய் உயர்ந்து, அதாவது 4% உயர்ந்து 474.60 உள்ளது. இரண்டாவதாக கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் ஆனது 44 ரூபாய் உயர்ந்து 2481.30 உள்ளது. மூன்றாவதாக ஓஎன்ஜிசி ஆனது 3 ரூபாய் 30 உயர்ந்து 286 ரூபாயாக நிலை பெற்றுள்ளது. நான்காவதாக இண்டால்கோ ஆனது 5 ரூபாய் 60 உயர்ந்து 647 நிலை பெற்றுள்ளது. ஐந்தாவதாக பஜாஜ் பின் சர்வீஸ் லிமிடெட், இது 11 ரூபாய் 80 உயர்ந்து 1627 நிலை பெற்றுள்ளது. அடுத்ததாக டாப் லூசர்ஸ் பார்க்கலாம். நிப்டி டாப் லூசர்ஸ் முதலாவது பார்க்க இருப்பது எல்என்டி ஆனது 99 ரூபாய் 70 குறைந்து 3499 நிலை பெற்றுள்ளது. இரண்டாவதாக மாருதி சுசுகி நிறுவனமானது 313 ரூபாய் குறைந்து 10,492 ரூபாயாக உள்ளது. மூன்றாவதாக நெஸ்லே இந்தியா 56 ரூபாய் குறைந்து 2,456 நிலை பெற்றுள்ளது. நான்காவதாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இது 65 ரூபாய் குறைந்து 2,868 ரூபாயாக நிலை பெற்றுள்ளது. ஐந்தாவதாக கோட்டாக் மஹிந்திரா பேங்க் ஆனது 28 ரூபாய் 75 குறைந்து 5,546 நிலை பெற்றுள்ளது. இன்றைய மார்க்கெட்டில் முக்கிய ரிசல்ட் பற்றி பார்க்கலாம். இன்று முதலாவது பார்க்கிருப்பது அஜந்தா பார்மா குவார்டர்லி ரிசல்ட் வெளியிடப்பட்டுள்ளது. இதனுடைய இன்கம் வருவாயானது 1054 கோடியாக உள்ளது. முந்தைய காலாண்டில் 882 கோடி ரூபாய் இருந்தது. வரிக்கு பிந்தைய லாபம், அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது இது 203 கோடியாக உள்ளது. முந்தைய ஈரான் ஒப்பிடும்போது 122 கோடியாக இருந்துள்ளது. இரண்டாவது பார்க்கிருப்பது கோபர்ஜ். இதனுடைய காண முடிவு பார்க்கும்பொழுது இதனுடைய வருவாய் இன்கம் பார்த்தீங்கன்னாக்க 2,359 கோடியாக உள்ளது. இதனுடைய முந்தைய காலாண்டில் பார்க்கும்போது 2,170 கோடியாக இருந்துள்ளது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது வரிக்கு பிந்தைய லாபம் பார்க்கும்போது 2,229 கோடியாக உள்ளது. இதே ஈரான் பார்க்கும்போது 117 கோடியாக இருந்துள்ளது. மூன்றாவது பார்க்கிற நிறுவனமானது KEI இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனமாகும். இதனுடைய கால முடிவு பார்க்கும்போது இதனுடைய வருமானம் இன்கம் பார்க்கும்போது 2,319 கோடியாக இருந்துள்ளது. அது முந்தைய காண்டில் ஒப்பிடும்போது முந்தைய காண்டில் 1,953 கோடியாக இருந்துள்ளது. ஈரான் வரி பிந்தைய லாபம் பார்க்கும்பொழுது இது தற்பொழுது 168 கோடியாக உள்ளது. அது சென்ற வருடத்திலிருந்து 138 கோடியாக இருந்துள்ளது. நான்காவது பார்க்கிருக்கும் நிறுவனமானது கோல் இண்டியா. இதனுடைய இன்கமானது 37,410 கோடியாக தற்போது வந்துள்ளது. இது முந்தைய காண்டு ஒப்பிடும்போது 38,157 கோடியாக இருந்துள்ளது. இதனுடைய ஈரான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்பொழுது 8,640 கோடியாக உள்ளது. முந்தைய ஈரான் ஆண்டில் அவருடைய ப்ராஃபிட் ஆஃப் டேக்ஸ் ஆனது 6,894 கோடியாக இருந்துள்ளது. ஐந்தாவதாக பார்க்கிற நிறுவனமானது ப்ளூ டார்ட் எக்ஸ்பிரஸ் ஆகும். இது இதனுடைய குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது இதனுடைய இன்கம் பார்த்தீங்கன்னாக்க
1323 கோடியாக தற்போது உள்ளது. முந்தைய காண்டு ஒப்பிடும்போது அது முந்தைய காண்டில் 1217 கோடியாக இருந்துள்ளது. இதனுடைய இயர் ஆன் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது இது தற்போது 78 கோடி ரூபாயாகவும் அதே முந்தைய ஆண்டில் 69 கோடியாகவும் இருந்துள்ளது. இது 9 கோடி வளர்ச்சியை பெற்றுள்ளது. ஆறாவதாக பார்க்க இருப்பது ஜேபிஎம் ஆட்டோ. இது ஒரு ஜேபிஎம் பஸ் தயாரிப்பு நிறுவனமாகும். இது இதனுடைய வருமானம் பார்த்தீங்கன்னாக்க 1486 கோடியாக உள்ளது. முந்தைய காலாண்டில் ஒப்பிடும்போது அது முந்தைய காலாண்டில் 1010 கோடியாக இருந்துள்ளது. ஈரான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது தற்போது 62.5 கோடியாக உள்ளது. முந்தைய ஆண்டில் 28.4 கோடியாக இருந்துள்ளது. ஏழாவதாக பார்க்கிற நிறுவனமானது ப்ராக்டர் கேம்பிள் ஹெல்த் கேர் நிறுவனமாகும். இதனுடைய இன்கம் பார்த்தீங்கன்னாக்க 2252 கோடியாகவும் முந்தைய காலாண்டில் 321 கோடியாக இருந்துள்ளது. தற்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு பார்க்கும்போது தற்போது 47 கோடியாக உள்ளது. முந்தைய ஆண்டில் அதுவே 59 கோடியாக இருந்துள்ளது. எட்டாவதாக பார்க்கிற நிறுவனமானது பிரபல பெண் தயாரிப்பு நிறுவனமான லிங்க் பற்றி பார்ப்போம். இதனுடைய குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்பொழுது இதனுடைய இன்கம் 138 கோடியாக தற்போது உள்ளது. இது முந்தைய காலாண்டிலிருந்து 137 கோடியாக இருந்துள்ளது. இது 1 கோடி ரூபாய் வளர்ச்சியை கண்டுள்ளது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு பார்க்கும்போது இது தற்போது 11.4 கோடியாக உள்ளது. அதே முந்தைய ஆண்டில் ஒப்பிடும்போது முந்தைய ஆண்டில் வருவாயானது 12.3 கோடியாக இருந்துள்ளது. ஒன்பதாவதாக பார்க்க நிறுவனமானது பிரபல டயர் தயாரிப்பு நிறுவனமான எம்ஆர்எஃப் டயரை நிறுவனத்தை பற்றி பார்க்கலாம். இதனுடைய வருவாயின்னு பார்க்கும்பொழுது 6349 கோடியாக தற்போது உள்ளது. முந்தைய காலாண்டில் 5842 கோடியாக இருந்துள்ளது. இதனுடைய ப்ராஃபிட் நேர லாபம் பார்க்கும்பொழுது 396 கோடியாக இருந்துள்ளது. இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது 341 கோடியாக இருந்துள்ளது. பத்தாவதாக பார்க்கிற நிறுவனமானது கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனமாகும். இதனுடைய ரெவன்யூ பார்க்கும்போது 1426 கோடியாகவும் முந்தைய காலாண்டில் பார்க்கும்போது 1646 கோடியாக இருந்துள்ளது. தற்போது நிகர லாபம் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 487 கோடியாக இருந்துள்ளது. அதுவே முந்தைய ஆண்டில் வருமானமானது 454 கோடியாக இருந்துள்ளது. 11வது பார்க்கிற நிறுவனமானது அதானி கிரீன் எனர்ஜி. இந்த அதானி கிரீன் எனர்ஜியுடைய இன்கம் பார்த்தீங்கன்னாக்க 2527 கோடியாக உள்ளது. முந்தைய காலாண்டோடு ஒப்பிடும்போது முந்தைய காலாண்டில் 2587 கோடியாக இருந்துள்ளது. ஈரான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க இது 310 கோடியாக உள்ளது. முந்தைய ஆண்டில் 507 கோடியாக இருந்துள்ளது. 12வது பார்க்க நிறுவனமானது டைட்டான் கம்பெனி. டைட்டான் கம்பெனியுடைய இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க 12494 கோடியாக தற்போது உள்ளது. முந்தைய காலாண்டு வருமானமானது 10360 கோடியாக இருந்துள்ளது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஈரான் ஒப்பிடும்போது தற்போது 701 கோடியாகவும் சென்ற ஆண்டில் ஈரான் வருவாய் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு பார்க்கும்போது 736 கோடியாக இருந்துள்ளது. மேலும் பயனுள்ள காணொலியை மறக்காமல் மணி விகடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுக்கு பகிரவும், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.